எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல்லேருந்து மாமி பேசுகிறேன். ஒரு எளிமையான ஒரு ரெசிபி வேணும். ஒரு அரிசி உப்புமா பண்ணி காமிக்க சொல்லி ஒரு சகோதரி வந்து போட்டுட்டே இருக்காங்க, கேட்டுட்டே இருக்கா. விரத காலத்துக்கு எப்படி பண்ணுறது, நாள் கிழமைக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு. இன்னைக்கு அந்த அரிசி உப்புமா நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். ரொம்ப சாதாரணம். நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சலை புட்டியில் இருக்கிற சாமான்களை வச்சு தான் பண்ண போகிறோம். எத்தனையோ உணவுகள் புதுசு புதுசா இந்த காலத்துல வந்தாலும் கூட நம்ம பழைய கால உணவுகள் பார்த்து பார்த்து நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு பொருளா நம்ம உடம்புக்கு தேவையானதை சேர்த்து அந்த விரதத்துல நம்ம பசியா இருக்கும்போது அந்த அத்தனை சத்துக்களுமே நம்ம உடம்புக்கு வரணும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்ததுதான் இந்த அரிசி உப்புமா. வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது, உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. அது மாதிரி இந்த அரிசி உப்புமா இன்னைக்கு நாங்க வந்து எப்படி பண்றதுன்னா அப்ப எப்படி பண்ணாங்கிறத பண்ணி காமிக்கிறோம். வாங்க நம்ம தேவையான பொருளை பார்க்கலாம். பச்சரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கடலைப்பருப்பு, உடைச்ச உளுந்து, கட்டி பெருங்காயம், கடுகு, நிலக்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேங்காய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். பச்சரிசி களைஞ்சி உணர்த்தி நல்லா சுத்தம் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். ஒரு ஆழாக்கு இதில் நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இப்ப புழுங்கரிசியும் சில பேர் எடுத்துக்கிறா. அது பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கலாம். ஆனா விரத காலங்களுக்கு நம்ம மடிக்கு நைவேத்தியத்துக்கு பெரியவா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பச்சரிசி தான் அந்த காலத்துல உபயோகப்படுத்தினேன். அதனால இப்ப நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது வந்து வாசனைக்கு. பாசிப்பருப்பு நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம வயிற்று புண்ணை ஆற்றும். துவரம்பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து லேசா தண்ணி தெளிச்சு நான் பெசரி வைக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊத்திர வேண்டாம். இந்த மாதிரி நம்ம 5 நிமிஷத்துக்கு முந்தி பெசரி வச்சுட்டோம்னா இது நல்லா ஊறின்றோம். உடைக்கிறது தான் நமக்கு நல்லா ரவையா ஒத்த ஒத்தையா வந்துடும். இது நல்லா இப்ப பெசரி நல்லா இது தண்ணி எடுத்து உதிரி உதிரியா எடுத்து 10 நிமிஷம் கூட நீங்க ஊற வைக்கிறதுனா பண்றதுக்கு முந்தி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பெசரி வச்சுட்டா உடனே நம்ம மிக்சியில போட்டு உடைச்சிக்கலாம். நம்ம குருணையா ரவை மாதிரி நல்லா உடைச்சிக்கலாம். இப்ப நான் பெசரி வச்ச இந்த அரிசிய இப்படி ரவையா உடைச்சிருக்கேன். ஒரு தடவை சலிச்சிட்டோம்னா அந்த மாவு வந்துடும். மாவோட போட்டோம்னா கொஞ்சம் குழகுழப்பா இருக்கும். இந்த மாதிரி நான் ரவையாவே நல்லா சலிச்சுட்டேன். இப்ப இந்த பாத்திரத்துல கொட்டிக்கிறேன். இது மாதிரி மாவு இருந்தா நீங்க கூட்டு வத்த குழம்பு ஏதாவது பண்ணும்போது அதுக்கு தேவையான கூட கரைச்சி ஊத்திடலாம். இல்ல நிறைய இருந்தா கஞ்சி நீங்க முடியலன்னா இப்ப கஞ்சி போடும்போது போட்டுக்கலாம். இப்ப இந்த நம்ம பெசரி வச்ச அரிசி உப்புமா குருணை நல்லா நைஸா ரவை மாதிரி ரெடி ஆயிடுத்து. இப்ப இது இனிமே இந்த உப்புமா பண்ண நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த காலத்துல இந்த அரிசி உப்புமா வந்து இது மாதிரி வெங்கல பானையில பண்ணினா இது அவ்வளவு கனம் தூக்க முடியாது. இதுக்கு வந்து அரணாக்கட்டின்னு சொல்லுவா. அரணாக்கட்டி வெங்கல பானைன்னு அந்த காலத்துல சொல்றது. அவ்வளவு கனம், ஒண்ணு தீயாது ஒண்ணும் பண்ணாது, அருமையா வேகும். இது இப்ப வெங்கல பானை உங்ககிட்ட இல்லைன்னு குக்கர்ல பண்ணிக்கோங்க. நான் இப்ப இந்த வெங்கல பானையில பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ இந்த நம்ம உடைச்ச அரிசி ரவை குருணைய இப்போ நம்ம அளந்துக்கலாம். அளந்துண்டா தண்ணி நம்ம கரெக்டா வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல 1 போட்டிருக்கேன். நம்ம இந்த துவரம் பருப்பு இதில் 2 ஸ்பூன் போட்டதுனால, அரிசி 1 போட்டதுனால இது 1.5 வந்திருக்கு. இதுல 1.5 குருணை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதெல்லாம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊத்துறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லை வேற எண்ணெய் நீங்க உபயோகப்படுத்துறதா இருந்தால் வீட்டில் இருக்கிற எண்ணெயை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இந்த கடுகு இப்போ நல்லா பொரியணும், வெடிக்கணும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு போச்சு. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உடைச்ச உளுந்தம் பருப்பு, நான் 3 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். அந்த 3 மிளகாயை போடுறேன். இப்ப நிலக்கடலை வச்சிருக்கேன். குழந்தைங்க வந்து இந்த நிலக்கடலையை விரும்பி சாப்பிடும். பெரியவாளுக்கு பல்லு கிடைக்க முடியலன்னா நம்ம போட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் நிலக்கடலை இந்த தாளிப்புலயே போடுறேன். இஞ்சி துளியோண்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியிருக்கேன். 2 மிளகாய் தான் நறுக்கியிருக்கேன், அதிக காரம் வேண்டாம். ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன், வாசனைக்கு கட்டி பெருங்காயம் போடுறேன். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை வாசனைக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. எல்லாமே கருவேப்பிலை இல்லாத எந்த சமையலுமே இல்லை, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா தாளிச்சாச்சு. இப்போ வந்து 1க்கு 3 தண்ணி வச்சுட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஒரு டம்ளர் நமக்கு உடைச்ச அரிசி ரவைன்னா 3 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 1.5 டம்ளர் வச்சிருக்கேன். 4 டம்ளர் இது இப்போ தண்ணி ஊத்துறேன். இப்போ வந்து இதுக்கு உப்பு போடுறேன். 1.5 டம்ளர் நம்ம ரவை எடுத்திருக்கோம். இதை வந்து நான் வந்து 4 போடுறேன். போடலைன்னா நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் உப்பு வந்து நிதானமா போட்டுக்கோங்க. போடலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கோம். இந்த துருவின தேங்காயை ஒரு 4 ஸ்பூன் நான் போடுறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்த அப்புறம் தான் அரிசி ரவையை போட போறேன். நான் இதை மூடி வைக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்கிறது. இந்த தாளிப்பெல்லாம் போட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த அரிசி ரவையை இதில் போட்டலாம். இப்போ நல்லா வேகிறது. நம்ம ரவை உப்புமான சீக்கிரம் ஆயிடும். இது அரிசி வந்து நல்லா வேகணும். அரிசி குருணை அப்பதான் வயிற்றுக்கு கொண்டு முன்னாது நல்லா பொல பொலன்னு நல்லா இருக்கும். அதனால இப்போ இது வேகட்டும். இது வந்து நான் கொஞ்சமா இது மாதிரி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இப்படி வச்சு நான் அதை வந்து மூடி வைக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு நல்லா அமுந்து வேகும். ஒரு 5 நிமிஷம் வெந்தா போறோம். வெந்த உடனே பார்க்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் ஆச்சு. இந்த உப்புமா நல்லா அரிசி உப்புமா வெந்திருக்கும். இதை எடுத்து நம்ம பார்க்கலாம். அப்படியே ஆறினா ஒத்த ஒத்தையாயிரும்.
இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் நம்ம மேலே ஊற்றினோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த அரிசி உப்புமாக்கு. அதனால மேலே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இந்த அரிசி உப்புமா ரெடி ஆயிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஆரோக்கியமான ஒரு அரிசி உப்புமா இது. பிறந்த காலங்கள், பண்டிகை காலங்கள், நமக்கு எல்லாத்துக்கும் இது வந்து மடியா இருக்கும் போதும், இல்லை பசியா இருக்கும் போதும், இது எப்போ வேணாலும் இதை பண்ணிக்கலாம். நீங்க இது மாதிரி அரிசி குருணையை உடைச்சு நம்ம பாட்டில்லையோ சம்மடத்துலையோ சேமித்து வச்சுருந்தாக்க என்னைக்கு வேணுமோ அதை அப்போதைக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். முன்னாடியே கூட இதை நீங்க இந்த ரவையை உடைச்சு பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது தரும், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்க இதே மாதிரி ஒரு தடவை நீங்க பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.